அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரே கடவுள், அவர் நம் மீது ஒளி வீசினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பிரான்சிஸ் ஜெனோவா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குறிப்பாக தேவபாலன், தீபா, டோமிக், அஸ்வினி இவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகும். இவர்களுக்கு குழந்தை பாக்கிய இறைவன் கொடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த மக்களின் மீது அவர் எண்ணுகின்ற எண்ணங்களை இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது, அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்றும், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிடுவதையும், இறுதியாக 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் வைத்து அங்கிருக்கின்ற அனைவருடைய வயிறார உண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இறைவன் நம் அனைவர் மீதும் அன்பு செலுத்துகிறார் என்பதையும், ஆயனில்லா ஆடுகளைப் போல தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற பொழுது, தேடி வந்திருக்கின்ற அந்த தெய்வம், பிறந்திருக்கின்ற பாலகன் என்னுடைய இதய குடிலிலே அவர் எப்படி குடிக்கொண்டிருக்கிறார் என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டும்படி பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவை, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றி உள்ளார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறை திருவசனங்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது.
நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்துவங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடும் நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதாக தாம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு அப்பம் பெருக செய்து தாம் இறைவாக்கினர் என காட்டுகின்றார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய சிறைவாசம் சென்ற பிறகு ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதை காணுகின்றோம். இப்படி தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதியில் தான் அதிகமாக
தன்னுடைய பணியை செய்தான். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை அவர் கண்டார் என்றும், அடுத்த வரியாக மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த மக்களை பார்க்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஏனென்றால் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருப்பதை கண்டார் என்று சொல்லுகிறார். வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் காணுகின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். ஆயன் என்பவன் ஆடுகளை மேய்க்கின்ற மந்தைகளின் தலைவன் என்று. சாதாரணமாக தன்னுடைய ஆடுகளை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆயனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கின்ற அந்த பேணி பாதுகாப்பிற்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளை நம்மால் காண முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கிறார்களே, இவர்கள் மீது நான் பரிவிரக்கம் கொள்ளுகிறேன், இவர்களை நான் அன்பு செய்கிறேன் என்று இயேசு அவர்களை பார்த்து அவர்கள் மீது இரக்கம் கொள்வதை காணுகின்றோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீது பரிவிரக்கம் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் எதற்காக அவரை தேடி வந்தார்களோ அவை அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவு செய்ய அவர் எடுக்கின்ற முயற்சிகளை தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் மைய பொருளாக காணப்படுகிறது. மன நிம்மதி தேடி வந்தவர்கள், உடல் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வந்தவர்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவரை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். இப்படி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நேரம் செல்வது மக்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். காலங்கள் கடந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது, நேரம் கடந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் மக்கள் அறிந்து வைத்திருக்கவில்லை, நேரம் கடந்து கொண்டே இருப்பதை. எனவேதான் சீடர்கள் இயேசுவிடம் வந்து அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், மக்களை அனுப்பிவிடும் நேரமாகிவிட்டது, அவர்களுக்கு உணவு நம்மால் வாங்கி தர முடியாது. மீண்டுமா இயேசு அற்புதமாக சொல்லுவார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்களேன், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் இயேசு தன் சீடர்களை அழைத்ததன் நோக்கம் என்ன என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு அவர்களுக்குள் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு அவர்களோடு இருக்கிறார் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தான் நாம் பார்க்கிறோம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 200 தினாரியத்திற்கு கூட உணவு வாங்கி வந்தால் அவர்களுக்கு போதாதே என்று அவர்கள் சொல்லுவதையும் காண முடிகிறது. இறுதியாக இயேசு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் மீன்கள் இருக்கின்றன? 5 அப்பங்களும் 2 மீன்களும். மக்களை புல்தரையில் அமரச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, புல்தரையில் அமரச் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பாலஸ்தீன பகுதிகளிலே இந்த பசுமை புல்வெளிகள் உருவாகக்கூடிய மேறக்குரிய ஏப்ரல் மாதத்தினுடைய மைய பகுதியில் தான் காணப்பட முடியும். இப்படி ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சமவெளியான புல்தரைகள் அதிகமாக இருக்கின்றன. எனவேதான் இறையில் வல்லுநர்கள் அழகாக சொல்லுவார்கள், இந்த நிகழ்வு நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் நடந்திருக்கக்கூடும். மேலும் மாலையில் சூரியன் சாய்வது ஏறக்குறைய 6 மணிக்கு சூரியன் சாயக்கூடும். எனவேதான் சீடர்கள் இயேசுவை பார்த்து நேரமாக்கி கொண்டே இருக்கிறது, அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு அவர்களை புல்தரையில் அமரச் சொல்லுங்கள் என்பதையும் குறிக்கிறார்கள் இறையில் வல்லுநர்கள். இப்படி இறையில் வல்லுநர்களுடைய சிந்தனைகள் ஒருபுறம் இருந்தாலும் இயேசு தன்னுடைய மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பை, அளவு கடந்தமாக அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அப்பத்தையும் மீனையும் பலுக செய்து அவர்களுக்கு கொடுப்பதை காண முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நற்செய்தி வாசகங்களுடைய இறுதி அத்தியாயத்திலே இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் காண முடிகிறது. மீதமுள்ளதை எடுத்து வையுங்கள். 12 கூடைகள் நிறைய எடுத்து வைத்தார்கள். இறையில் வல்லுநர்கள் அது 12 சீடர்களை குறிக்கிறது என்று சொல்லுவார்கள்.
இன்றைய வாசகத்தின் வழியாக, திருவழிபாட்டின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுக்கின்ற செய்தி, சீடர்கள் இயேசுவோடு இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்கள் மறந்துவிட்டு முந்தைய பகுதியாகிய மக்களுடைய நிலைமை பற்றியும் நேரத்தை பற்றியும் காலத்தை பற்றியும் மட்டும்தான் சிந்தித்தார்கள் ஒழிய இயேசு தங்களோடு இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. எப்பொழுது இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இந்த 5000 பேருக்கு மேல் பகிர்ந்து கொடுத்தார், அப்பொழுதுதான் இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நமக்கு துன்பங்கள் வருகிறதோ, சோதனைகள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறதோ, அந்தந்த நேரங்களில் மட்டும்தான் நாம் இயேசுவை தேடுகிறோம், இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் பிறந்தது முதல் இன்று வரை இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். அதை உணர்வோம். ஏனென்றால் இறைவன் நம் அனைவரையும் அன்பு செய்கிறார். அன்பு செய்யக்கூடிய இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கவலைகளும் தொல்லைகளும் நம்மை நெருங்காது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியின் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாக்கி கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளப்பணிந்து தம்மை கையளித்த தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவுறதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செபிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தமது மிகுந்த இரத்தத்தினால் கடவுள் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். பாவ ஊனியல்பில் கொண்டிருந்த மனிதரை போன்றவராய் தம் மகனை அனுப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றே. இவ்வாறு அதனுடைய ஆற்றல் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறி